முட்டி கேக் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. நான் ஸ்டார்ட் பண்ணல மறுவா செல்லுவீங்கன்னு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ ட்ரெண்டிங்காக போகுது இல்லையா இந்த லாவா கேக், அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக இந்த குக்கிங் சாக்லேட் அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து இப்படி நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையில் ஹோல் எக் 2 நல்ல பெரிய முட்டையும் மஞ்சக்கரு மட்டும் 2 வேறையாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்துட்டு பீட்டர் வச்சு நல்லா இந்த கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு பீட் பண்ணி எடுத்துடணும். அதோட சீனி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அளவுகள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் தரேன். ஏன்னு சொன்னால் இந்த குக்கிங் சாக்லேட்லேயும் நல்லா சீனிக்குமா, அப்போ அது சரியாக வரும். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏற்கனவே உருக்கி வச்சிருந்த இந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸ்சர் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சமாக சேர்த்தா போதும். லாவா கேக்குக்கு எப்போவுமே நாங்கள் பெரிய அளவு மாவு சேர்க்க மாட்டோம் இல்லையா. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி இந்த மண் முட்டியில் தான் செய்ய போகிறேன். இதுதான் இப்போ ஸ்ரீலங்காவில் ட்ரெண்டிங்காக போகுது இல்லையா. அப்போ விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு பவுலும் யூஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி ஃபோயில் கப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 200 செல்சியஸில் வந்துட்டு மிடில் ரேக்கில் அவன் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டா போதும். அவன் பொறுத்து நேரளவு சூட்டளவு மாறுபடையிலும் மேலால் அந்த லைட் ப்ரௌன் வரக்கலே இறக்கிறனும், இல்லாட்டி இந்த கேக் வந்து ஓவர் குக் ஆகி சரியில்லாமல் ஆயிரும். அப்போ அவ்வளோதான். எங்களோட ஃபசா ப்ராடக்ட்ஸில் இந்த டேஸில் வந்துட்டு ஆயிலுக்கு மஞ்சிஸ்தா சோப் ஃப்ரீ ஆஃபர் போகுது. வேணும் அப்படின்றவங்க சான்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபசா ப்ராடக்ட்ஸ், பாரம்பரியத்தின் ஞாபகம்.